දිලිඳුන්ට සුභාරංචි. தரித்திரருக்கு சுவிசேஷம். දිලිඳුන්ට සුභාරංචි. தரித்திரருக்கு சுவிசேஷம். දුප්පත් අයට සුභාරංචි. ஏழைக்கு சுவிசேஷம். යේසුස් වහන්සේ ඉපදෙන මොහොතේ இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது පෝසත් ශාස්ත්‍රීන්ට ඉතා ලොකු තරුවක් පෙනුණා. ஐஸ்வர்யம் நிறைந்த சாஸ்திரிகளுக்கு மிக பெரிய ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. උන්ට පණිවිඩයක් ලැබුණා. அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. ඒක පෝසත් අයට. அது ஐஸ்வர்யவான்களுக்கு. යේසුස් වහන්සේගේ උපත පෝසත් අයට පමණක් නොවේ. இயேசுவின் பிறப்பானது ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமல்ல. හැබැයි ஆனாலும் බැටළු බලාගෙන ඉන්නව දුප්පත් එන්ඩේරන්ටත් ආසේ දේවදූතයන් නැවිලා පෙරේලා පණිවිඩයක් දුන්නා. ஆனாலும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு கூட வானத்தின் தேவதூதர்கள் நிரம்பி வந்து ஒரு செய்தியை கொடுத்தார்கள். ඔවුන්ට තරුවක් පෙන්ලා තිබුණත් அவர்களுக்கு நட்சத்திரம் காணப்பட்டிருந்தாலும் ඔවුන්ට පණිවිඩය තේරෙන්නේ නැහැ. அவர்களுக்கு அந்த செய்தி புரியாது. නමුත් ஆனாலும் ඔවුන්ට තේරෙන පිණිස அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக දූතයන් ඇවිල්ලා කිව්වා தூதர்கள் வந்து சொன்னார்கள், මෙන්න ඕගලන්ට සුභාරංචියක් තියෙනවා. இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. දුප්පත් අයට සුභාරංචියක්. ஏழைகளுக்கு சுவிசேஷம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට ආවම இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததும் උන්වහන්සේ එසායගේ පොත විවෘත කරලා කිව්වා அவர் எசாயாவின் புத்தகத்தை திறந்து මම சொன்னார், මේ පොළොවට ආවේ நான் இந்த பூமிக்கு வந்தது දිලිඳුන්ට සුභාරංචිය දෙන්න. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை வழங்க. දිලිඳුන්ට සුභාරංචිය දෙන්න. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் வழங்க. හalleluya. ஹalleluya. මොනවාද ඒ සුභාරංචිය? என்ன அந்த சுவிசேஷம்? දෙවියන් වහන්සේ කවදාත් කැමති නෑ தேவன் අපි දිලිඳු ජීවිතයක් ජීවත් වෙන එක. தேவன் ஒருபோதும் விருப்பப்பட மாட்டார் இந்த தரித்திர வாழ்க்கை வாழ்வது. අපි දුප්පත්කම ඉන්න එක උන්වහන්සේ කවදාත් සමරන්නේ නෑ. நாங்கள் தரித்திரராய் ஏழையாய் இருப்பதை அவர் ஒரு நாளும் கொண்டாடவும் மாட்டார். අපි දරුවන් දුප්පත් ජීවිතයක් ජීවත් වෙනවා නම් අපි ඒක සමරන්නේ නෑ. நம்முடைய பிள்ளைகள் தரித்திர வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் அதை நாம் கொண்டாட மாட்டோம். අපේ ස්වර්ගික පියාත් කවදාත් අපි දුප්පත්කමෙන් ඉන්න එක උන්වහන්සේ සමරන්නේ නෑ. அதே போலதான் நம்முடைய பரலோக பிதா கூட நாங்கள் ஏழையாய் வாழ்வதை அவர் கொண்டாட மாட்டார். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ මම දිලිඳුන්ට සුභාරංචිය දෙන්න මේ පොළොවට ආවා. எனவேதான் இயேசு கிறிஸ்து கூறினார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தேன். මොනවාද ඒ සුභාරංචිය? என்ன அந்த சுவிசேஷம்? මීට පස්සේ නුඹලා දිලිඳු ජීවිතයක් ජීවත් වෙන්නේ නෑ. இனிமேல் நீங்கள் தரித்திர வாழ்க்கை வாழ்வதில்லை. මාද කියන කැමති දිලිඳු ජීවිතය ඔබ කවදාත් ජීවත් වෙන්නේ නෑ. நான் இன்று சொல்ல விரும்புகிறேன், தரித்திர வாழ்க்கையை நீங்கள் இனி ஒருபோதும் வாழ்வதில்லை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මනුෂ්‍යගේ ස්ථාවරය වෙනස් කරන්න තමයි උන්වහන්සේ ආවේ. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய நிலையை மாற்றி அமைக்கவே அவர் வந்தார். උන්වහන්සේ මේ පොළොවට ඇවිල්ලා කුරුසිපත් උනේ නිකන් ආගමික දෙයක් ප්‍රකාශ කරන්න විතරක් නෙවෙයි. அவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்தது ஒரு மத சார்பான ஒரு காரியத்தை அறிவிக்க வரவில்லை. දේව දරුවන් කවදාත් දුප්පත් ජීවිතයක් ජීවත් වෙන්න නරකයි. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஏழையான வாழ்க்கை வாழக்கூடாது. කවුදරි ඔබට දුප්පත් දිලිඳු ජීවිත ගැන කතා කරනවා නම් ඒක ඔබ පිළිගන්න එපා. யாராவது உங்களுக்கு ஏழையான தரித்திர காரியத்தை பேசுவார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ඒක අකමැති වෙන්න. அதை நீங்கள் அருவருக்க வெறுத்து விடுங்கள். ඒක පිළිගත්තත් ඒක ඔබගේ ජීවිතය තුළට එයි. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். හැමදාම අපි පෝසත්කමෙන්ම ඉන්නේ. ஒவ்வொரு எந்த நாளும் நாங்கள் ஐஸ்வர்யவானாகவே இருப்பதில்லை. ආම දුප්පත්කමට වැටෙයි. சில நேரங்களிலே நாங்கள் ஏழையாக விழுந்து விடுவோம். ඔව් ஆமா, එහෙම කිව්වොත් ඒක වෙනවා. அப்படி சொன்னால் அது நடக்கும். ඔබ ඒක පිළිගන්නවා.
நீங்கள் அதை ඒක ஏற்றுக்கொள்கிறீர்கள். ඔබ අනුමත කරනවා. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ඔබ කියන්න ඕනේ මම දුප්පත්කම එපා කරනවා. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன். අපි කැමතිද අපේ දරුවන් හැමදාම දුප්පත්කම නැතුව ඉටපු ගාම දිලිඳු ජීවිතයට එන එක? நீங்கள் நாம் விருப்பப்படுவோமா எந்த நாளும் ஏழையான வாழ்க்கை வாழாமல் சடுதியாய் நாங்கள் தரித்திர வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் விருப்பப்படுவோமா? අපි කවදත් කැමති වෙන්නේ නැහැ. நாங்கள் ஒரு நாளும் விரும்புவதில்லை. හොද නැද්ද? ஆமாவா இல்லையா? ඔබ මට එකඟ වෙනවා නම් තමයි ඒක ෆික්ස් වෙන්නේ. நீங்கள் எனக்கு ஒத்து போவீர்கள் என்றால் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். ඔබ එකඟ වෙන්නේ නැත්නම් ඒක ෆික්ස් වෙන්නේ නැහැ. நீங்கள் என்னோடு ஒத்து போகாவிட்டால் அது ஃபிக்ஸ் ஆகாது. මම කතා කරන දෙවියන් වහන්සේ ගැන. நான் பேசுவது தேவனை குறித்து. හොද නැද්ද? ஆமாவா இல்லையா? ආමෙන්. ஆமென். ගොක්කයි හිතනවා මම පොසත්කම ගැන කතා කරන දේවදාසෙක් කියලා. அநேகர் நினைப்பது நான் செழிப்பின் உபதேசத்தை பண்ணுகிற ஊழியன் என்று. ඒක වැරදි. அது தவறு. මම කතා කරන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන. நான் பேசுவது இயேசு கிறிஸ்துவை මම குறித்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කතා කරනවා. நான் இயேசு கிறிஸ்துவையே பேசுகிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කතා කරන මොහොතේ ඒ තැන අනිවාර්ය පොසත්කම තියෙනවාමයි. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற நேரத்திலே அந்த இடத்திலே கட்டாயம் ஐஸ்வர்யம் உண்டு. යේසුස් කියන මොහොතේ එතන පොසත්කම නැතුව නෑ. இயேசு என்று சொன்னாலே அந்த இடத்திலே ஐஸ்வர்யம் இல்லாமல் இல்லை. යේසුස් කියන මොහොතේ එතන සුවය තියෙනවා. இயேசு சொல்லும் பொழுது அந்த இடத்திலே சுகம் இருக்கிறது. මම යේසුස් කියන මොහොතේ යක්ෂ බලවේගවල් ඉවත් වෙයි. நான் இயேசு சொல்லும் பொழுது அந்த இடத்திலே பிசாசின் வல்லமைகள் ஓடும். යේසුස් කියන දේ තුල හැම දෙයක්ම තිබේ. இயேசு என்கிற காரியத்திலே எல்லாம் உள்ளடங்கி ඔබ இருக்கிறது. යේසුස් කියන හැම මොහොතෙම ඔබගේ ජීවිතේ උසස් වෙයි. நீங்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் வாழ்க்கை உயரும். අපි කවදාද මේ බයිබලය අතර ගත්තද? நாங்கள் எப்பொழுது இந்த பைபிளை අපි ஏற்றினோமோ, කවදාද යේසුස් වහන්සේ පිළිගත්තද? நாங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, එදා සිට අපේ ජීවිතේ ඉහළට යන්න පටන් ගත්තා. அன்றைய நாள் தொடங்கி நம்முடைய வாழ்க்கை மேலே ඒක போனது. සාමාන්‍යයෙන් සිදුවෙන අවුදයක්. அது சாதாரணமாய் நடக்கிற ඒක காரியம். ආශිර්වාද දෙයක්. அது ஆசீர்வாதமான காரியம். ඒක තමයි ජීවිතය. அதுதான் வாழ்க்கை. යේසුස් වහන්සේ ගැන කතා කරන හැම මොහොතෙම මනුෂ්‍යයන් සුව වෙනවමයි. எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இயேசுவை குறித்து பேசுகிறோமோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் යේසුස් மனிதர்கள் சுகமாகிறார்கள். වහන්සේ කියන මම ආවේ දිලිඳුන්ට සුභාරංචිය දෙන්න. இயேசு சொன்னார், நான் வந்தது தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க. අද මම පෝසත් වෙලා කෝටිපතෙක් වෙලා ඉන්න එකම හේතුව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි. இன்று நான் ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் இருக்க காரணம் ஒன்றே ஒன்று, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. මගේ වයස 55දී කිසි ලෙඩක් නැතුව මම නිරෝගීව සුවෙන් ඉන්න එකම හේතුව ඒක යේසුස් වහන්සේ. என்னுடைய 55 வயதிலும் எந்த வியாதியும் இல்லாமல் சுகமாயிருக்க காரணமே இயேசு கிறிஸ்து. පේමන් වල නිදාගෙන හිටපු මම අද මේ තත්ත්වේ ඉන්න හේතුව මේ උස්සස්කමට හේතුව ඒක යේසුස් වහන්සේ. பேமன்களிலே தூங்கிக் கொண்டிருந்த நான் இன்றைக்கு இந்த நிலையிலே உயர்ந்திருக்க காரணம் அந்த இயேசு கிறிஸ்து. යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று சொன்னாலே හැම දෙයක්ම නතර වෙයි. எல்லாமே நிறுத்தப்படும். යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று சொன்னாலே නතර වුණ දේවල් நின்றவைகள் கூட ක්‍රියා වෙයි. செயல்படும். හalleluya. ஹalleluya. අද වෙනකම් ප්‍රශ්නද එන අද ෆුල් ස්ටොප් ඔබ විශ්වාස කරනවා. இன்று வரைக்கும் பிரச்சனை மேல் பிரச்சனை, பிரச்சனை மேல் பிரச்சனை, இப்பொழுது அது நிறுத்தப்படும். මිනිස්සුගේ බැනුම් ආලා දෙන්නේ එන අද නතර වෙයි කියලා ඔබ විශ්වාස කරනවා. නතර වෙයි. மனிதர்களிடத்தில் ஏச்சுப்பட்டு இருக்கிறீர்களா? இது விசுவாசியுங்கள், இது நிறுத்தப்படும் என்று. நிறுத்தப்படும். ඔබට පුදුම විශ්වාසයක් තියනවාද? உங்களுக்கு ஒரு புதுமையான விசுவாசம் මම இருக்கிறதா? හැමදාමයි මේම ජොබ් කරන්න ඕනේ. நான் எந்த நாளும் வேலை இப்படி ஜொப் பண்ண ඇයි வேண்டும். මට තනිය ව්‍යාපාරයක් කරන්න බැරිද? ஏன் எனக்கு தனிமையாய் வியாபாரம் යේසුස් செய்ய වහන්සේ முடியாதா? එක කරන්න පුළුවන් කියලා ඔබ විශ්වාස කරුවත් දෙවියන් වහන්සේ ඔබට ආයිති ව්‍යාපාරයක් දෙයි. இயேசு கிறிஸ்துவுக்கு இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்களுக்கு சொந்த வியாபாரத்தை උන්වහන්සේ දෙවි කෙනෙක්. அவர் ஒரு தெய்வம். හැබැයි ඔබගේ අතේ ඉල්ල ஆனால் உங்கள் விசுவாசம் කෙනෙක් වෙන්න ඕනේ. கனெக்ட் ஆக வேண்டும். அமர்ந்து கொள்ளுங்கள். මොන දේ කෙරුවත්තරේ எதை செய்தாலும் යේසුස්ගේ නාමයෙන් කරන්න. இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள். ව්‍යාපාර කෙරුවත්තරේ යේසුස්ගේ නාමයෙන් කරන්න. ஒரு வியாபாரம் செய்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள். යම් කිසි දෙයකට අත තියෙනවද යේසුස්ගේ නාමයෙන් කරන්න. ஒரு காரியத்துக்கு கையை வைக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கள். ඔබ ක්‍රිස්තියානි කියලා
நீங்கள் கிறிஸ்தவர் என்பதற்காக ඔබ දිනන්නේ நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ඔබගේ මයින්ඩ් එක உங்கள் மைண்ட் දෙවි කෙනෙක්ට පුළුවන්. தேவனால் முடியும். ඒක තමයි බලවන්තයි. அதுதான் மிக வல்லமையானது. ජීවිතේ ජය ගන්න. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். ඇයි ඕගොල්ලෝ මෙච්චර දිනේ කැවිලා වාඩි වෙලා මම කියන දේවල් අහන්නේ? ஏன் இத்தனை திரளான ஜனங்கள் அமர்ந்து கொண்டு போதகர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ඉරිදා දේමේ 3ක්. 3 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள். ඇයි එච්චර සෙනග? ஏன் அவ்வளவு ஜனக்கூட்டம்? ජය වෙන්න, ජය ලබා ගන්න. ஜெயம் பெறுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ජය ලබාගත්ත කෙනෙක් කිව්වත් මිනිස්සු ආයි. ஒரு ஜெயத்தை வெற்றியை பெற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது சொன்னால் அதை ஜனங்கள் கேட்பார்கள். බිස්නස් එකෙන් ජයගත්ත කෙනෙක් කිව්වත් කොහොමද බිස්නස් කරන්නේ කියලා මිනිස්සු ආයි. வியாபாரத்திலே வெற்றி பெற்று ஒருவன் சொன்னால் எப்படி வியாபாரத்திலே வெற்றி பெறுகிறது என்று மனிதர்கள் கேட்பார்கள். සල්ලිකාරයෙක් කොහොමද සල්ලි ලබා ගන්නේ කියලා කිව්වත් ඔක්කොම ආයි. ஒரு பணக்காரன் பணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேட்டால் எல்லோரும் அதை கேட்பார்கள். දිනපු කෙනෙක් කොහොමද දිනන්නේ කියලා කිව්වත් ඔක්කොම ආයි. வெற்றி பெற்றவன் எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் எல்லோரும் கேட்பார்கள். ජයගත්ත කෙනෙක් කිව්වත් ඔක්කොම ආයි. வெற்றி பெற்றவன் சொன்னால் எல்லாம் கேட்பார்கள். එහෙනම් ඔබ යමක් කියන්න කැමති නම් அப்படி என்றால் நீங்கள் ஒன்றை கூற விரும்பினால் එහෙනම් ඔබ ජය ගන්න. அப்படி என்றால் நீங்கள் வெற்றி பெறுங்கள். මිනිස්සු ආයි. ஜனங்கள் கேட்பார்கள். මේ ඩිසෙම්බර් 31ට ඉස්සෙල්ලා ඔබ ජය ගන්න. இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ ගැන කතා කරන තැනේ සපලත්වයේ සිදු වෙන්නේ නැතෝ තිබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலே பேசுகிறோமோ அந்த இடத்திலே செழிப்பு நடைபெறாமல் இருக்காது. මම අද යේසුස්ව කතා කරන නිසා අද ඔබගේ ජීවිතේ සපලත්වයේ සිදු වෙනවමයි. இன்று நான் இயேசுவை பேசிக்கொண்டு இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு நிச்சயம் நடக்கும். බයිබලයේ යෝවාන් 15 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනේ යෝවාන් 15 යේසුස් මේ වගේ වචනයක් කියනවා. யோவானின் புத்தகம் வேதத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். මම මිදි වැල. நானே திராட்சை செடி. මම මිදි වැල. நான் திராட்சை செடி. නුඹලා අතු. நீங்கள் கொடிகள். මම කවුද? நான் யார்? අතු. கொடிகள். ඔබ කවුද? நீங்கள் யார்? අතු. கொடிகள். කොඩි. கொடி. ඔබ අතු. நீங்கள் கொடி. ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். උන්වහන්සේ මිදි වැල නම් அவர் திராட்சை செடி என்றால் මම අතු නම් நான் கொடி என்றால் මිදි වැලේ තිබෙන දේ තමයි අතු වලට එන්නේ. செடியிலே இருப்பதுதான் கொடிக்கு வரும். මිදි වැලේ ඇපල් එන්නේ. திராட்சை செடியிலே ஆப்பிள் வராது. හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? ගස් ලැබු එන්නේ. ஆப்பிள் வராது. හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? එහෙනම් යේසුස් වහන්සේ මිදි වැල නම් அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி என்றால் උන්වහන්සේ පෝසත්. அவர் ஐஸ்வர்யவான். එහෙනම් මා තුලත් එන්නේ පෝසත්කම. அப்படி என்றால் எனக்குள்ளும் வருவது උන්වහන්සේ ஐஸ்வர்யம். සුවය. அவரே சுகம். එහෙනම් මා තුල එන්නේ සුවය. அப்படி என்றால் எனக்குள்ளே வருவது சுகம். මාගව දුප්පත්කම එන්නේ. என்னிடத்துல ஏழை வராது. මාගව රෝගය එන්නේ. எனக்கு வியாதி வராது. මාගව පරාජය එන්නේ. எனக்கு தோல்வி வராது. මාගව අසාර්ථකකම එන්නේ. எனக்கு தோல்வியானவைகள் வராது. මගේ ජීවිතේ ජයග්‍රහණය පැමිණෙන්නේ. என்னிடத்துல வருவது வெற்றி. ඔබගේ මයින්ඩ් එක චේන්ජ් කරන්න. உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ඒක තමයි ඔබගේ ජීවිතේ සිදු වෙන්නේ. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். හalleluya. ஹalleluya. පිලිප්පි 4:13 සඳහන් කරලා තියෙනවා. பிலிப்பியர் 4:13 கூறுகிறது. පවුල් තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், කෙනෙක් මාව ශක්තිමත් කරනවා. ஒருவர் என்னை பலப்படுத்துகிறார். කවුද? யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. උන්වහන්සේ මාව ශක්තිමත් කරන්න නිසා அவர் என்னை பலப்படுத்துகிறபடினாலே මට සියලු දේ කරන්න පුළුවන්. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். හalleluya. ஹalleluya.
උන්වහන්සේ මාව ශක්තිමත් කරන නිසා அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால் ඉත දවසේ මට ලොකු දෙයක් කරන්න පුළුවන්. நாளைய தினத்தில் எனக்கு பெரிதாய் ஒன்றை මට செய்யலாம். මාව ශක්තිමත් කරන යේසුස් නිසා என்னை பலப்படுத்துகிற මේ இயேசுவினால் සතියේ මාව ලොකු දෙයක් කරනවා. இந்த கிழமையிலே நான் பெரிதாய் ஒன்று මාව செய்வேன். ශක්තිමත් කරන යේසුස් නිසා என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே එහෙනම් මේ ඩිසැම්බර් එක ලොකු දෙයක් කරනවා. அப்படியே நல்ல டிசம்பரிலே நான் பெரிய ஒரு காரியத்தை ඉතින් මේ செய்வேன். කෙනාට මා කියන කැමති. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், යේසුනි இயேசுவே ඔබ මා සමග ඉන්න නිසා ස්තුතියි. என்னோடு இருக்கிறபடி நான் நன்றி. ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். උන්වහන්සේ අද ඔබ සමග ඉන්නවා. இன்று அவர் உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. அவர் உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ මා තුළ ඉන්නවා. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ඔබ මාව ශක්තිමත් කරනවා. நீர் என்னை ඔබ பலப்படுத்துகிறீர். කියන ඔබ මාව ශක්තිමත් කරනවා. நீங்கள் சொல்லுங்கள், நீர் என்னை ඔබ பலப்படுத்துகிறீர். මොන ආගමක් තරි. நீங்கள் எந்த மதமாய் இருந்தாலும் යේසුස් ඔබට ආදරේ. இயேசு உங்களை ඔබ நேசிக்கிறார். උන්වහන්සේ විශ්වාස කරනවා. நீங்கள் அவரை விசுவாசித்தால் උන්වහන්සේ ඔබට උදව් කරයි. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். මට කෙනෙක් எனக்கு ஒருவர் මීට පස්සේ උදව් කරන්නේ නැහැ කියලා කිව්වා. இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் මම என்றார். හිතුවා நான் நினைத்தேன், මෙයා උදව් කරන්නේ නැත්තම් இவர் உதவி செய்யாவிட்டால் කවුද මට උදව් කරන්නේ? யார் எனக்கு உதவி செய்வது? එහෙම හිතුවාම அப்படி நினைத்தால் මට උදව් නැති වුණා. எனக்கு உதவிகள் இழக்கப்பட்டது. හැබැයි ஆனால் කෙනෙක් මට උදව් කරන්නේ නැහැ කිව්වම ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ற பொழுது යේසුස් මා තුළ ඉන්න නිසා இயேசு எனக்குள்ளே මගේ இருக்கிறபடினால் යේසුස් என் இயேசு වෙන පැත්තකින් උදව්වක් කරයි. அப்படி என்றால் அவர் எனக்கு உதவி මම செய்வார். හිතුවා විතරයි. நான் நினைத்ததுதான். තව කෙනෙක් මට උදව් කළා. இன்னும் ஒருவர் எனக்கு உதவி செய்தார். ඔක්කොම අපගේ මනස. எல்லாம் உங்கள் மனதுதான். ඔබගේ මනස අනුව තමයි உங்கள் மனத்தின் பிரகாரம் දෙවියන් වහන්සේ වැඩ කරන්නේ. தேவன் வேலை செய்வது. ඔබගේ මනස නොවේ. உங்கள் மனதல்ல, ඔබගේ මනස உங்கள் மனது වතුරේ නව ටැප් එකක්. தண்ணீர் வருகிறதான டேப். හැබැයි මේන් ටැංක් එක දෙවියන් වහන්සේ. இதிலே මේන් ටැංක්. மெயின் டேங்க் தேவன். ඒ උන්වහන්සේ තමයි ලබා දෙන්නේ. அவர்தான் பெற்றுக் கொடுப்பது. හalleluya. ஹalleluya. පිලිප්පිය 4:19. பிலிப்பியர் 4:19. මගේ දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තමන්ගේ තේජස සම්පත ප්‍රකාරට නුඹලගේ සියලු ඉගකම් සම්පූර්ණ කරයි. என் தேவன் தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ආමේන්. ආමේන්. හැම ඉගකමක් මේවත් කරයි. எல்லா குறைவுகளும் நிறைவாகும். ඔබගේ ණය ලොකු දෙයක් වෙන්න පුළුවන්. உங்கள் கடன் பெரிதானது ஒன்றாயிருக்கலாம். ඒක ඔබට ලොකු. அது உங்களுக்கு தான் பெருசு. ඔබ එහෙම හිතන්න. நீங்கள் அப்படி හැබැයි நினைக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ஆனால் මේ தேவன் වචන අනුව இந்த வார்த்தையின் ඔබ பிரகாரம் විශ්වාස කරනවා නම් நான் விசுவாசிக்கிறேன். මගේ කිසිම ණයක් මම ජනවාරි මාසේ ගෙනියන්නේ නැහැ. என்னுடைய- ඔක්කොම මෙතනින් ඉවරයි. என்னுடைய எந்த ஒரு கடனும் நான் ஜனவரி மாதத்துக்கு கொண்டு போக மாட்டேன். எல்லாம் இத்தோடு முடிந்துவிடும். ඔබ හිතනවා නම් நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் මගේ ණය ටික என் கடன்களை මම ඩුබායි ගිහිල්ලා අවුරුදු දෙකක් நான் துபாய் போய் 2 வருடம். කියද? எத்தனை வருடம்? අවුරුදු එහෙනම් උඹලා අවුරුද්දක් යන්න ඕනේ. அப்படி என்றால் நீங்கள் 2 வருஷம் போகத்தான் வேணும். God ඔබගේ සිතවිල්ල God will connect කරන්න. உங்கள் சிந்தனையோடு தேவனுடைய சிந்தனையை இணைத்துக் கொள்ளுங்கள். එකෙනෙක් ආවා ஒருவர் வந்தார். යේසුනි මාව සුවක් මට පෙනීම දෙන්න. இயேசுவே எனக்கு பார்வையை தாரும். යේසුස් ඇහුවා இயேசு கிறிஸ்து கேட்டார், මට ඔයාට පෙනීම දෙන්න පුළුවන් කියලා ඔයා විශ්වාස කරනද? எனக்கு என்னால் உனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? එයා ඔව් කිව්වා. அவர் சொன்னார் ஆம் என்று. එහෙනම් පෙනීම ලබා ගන්න කිව්වා. அப்படி என்றால் பார்வையை பெற்றுக்கொள் என்றார். ඒ මොහොතේ පෙනීම ලබා ගත්තා. அந்த நேரத்திலே பார்வையை பெற்றுக்கொண்டான். ඉතුපදේශ 23:7 நீதிமொழிகள் 23:7. මේක තව බලවන්ත පදයක්. இது மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை. තමාගේ සිතින් ගණන් ගන්නා ලෙසම වන්නේය. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். අපි ඔක්කොම පොඩි අයනේ. நாங்க எல்லாரும் சிறியவர்கள் தானே. එහෙනම් එහෙම තමයි වෙන්නේ. அப்படி என்றால் நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க. අරයා මට මේම කළ නිසා අපිට මේමනේ වෙන්නේ. அவர் எங்களுக்கு இப்படி செய்தபடினாலே எங்களுக்கு இப்படி தானே நடக்கும். අයම හිතනද? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? අරයා මේම කෙරුවා නිසා அவர் இப்படி செய்தபடினால் අරයාට පේන්න මම දියුණු වෙනවා. அவர் காணத்தக்கதாக நான் ඔබ முன்னேறுவேன். එහෙම හිතුවත් நீங்கள் அப்படி ඒ நினைத்தால் තප්පර ගණන් වලින් ඔබ ඉතන විදියට තමයි වෙනස් அந்த වෙන්නේ. நொடி பொழுதிலே நீங்கள் நினைக்கிற பிரகாரம் தான் மாற்றி அமைக்கப்படும்.
ඔබගේ සිතිවිල්ලට වඩා இல்லை உங்கள் சிந்தனையை விட වෙන කවුරුත් උසස් කෙනෙක් නැහැ. வேறு யாருமே உயர்ந்தவன் இல்லை. අද ඔබ මේ තත්ත්වයේ ඉන්න හේතුව இன்று நீங்கள் இந்த நிலையில இருக்க காரணமே ඔබගේ ළඟ ඉන්න කෙනෙක් නොවේ. உங்க அருகிலே இருக்கிறவராலே அல்ல. ඊයේ ඔබ මොනවද හිතුවේ ඒක තමයි අද ඔබගේ ජීවිතය. நேற்று நீங்கள் என்னத்தை நினைத்தீர்களோ அதுதான் இன்று உங்கள் வாழ்க்கையாக බයිබලයේ උප්පත්ති மாறிவிட்டது. පොතේ ඉඳලා බලන්න පුළුවන්. வேதத்திலே ஆதியாகமத்திலே இருந்தே பார்க்கலாம். මනුෂ්‍යයන් ඉතන දේවල් මනුෂ්‍යයන්ට දෙවිනාස කළා. மனிதன் என்னென்ன காரியங்களை நினைத்தானோ அந்த பிரகாரமே தேவன் மனிதனுக்கு ඔබ செய்தார். සිතන සිතිවිල්ලේ ඔබ ජීවත් වේ. நீங்கள் நினைக்கிற சிந்தனையிலேயே நீங்கள் வாழ்வீர்கள். ඔබගේ මනස අද අලුත් කරන්න. இன்று உங்கள் மனதை புதிதாக்குங்கள். මම සාර්ථක ජීවිතයක් මේ 2025 ජීවත් වෙලා ඉවර කරනවා. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த 2025ஆம் ஆண்டிலே நான் வாழ்ந்து முடிப்பேன். මම අද බලවන්ත වචනයක් කියුවා ඒක කියලා ඉවර කරනවා. இன்று நான் மிக வல்லமையான ஒரு வார்த்தையை வாசித்தேன். அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் අපි முடிக்கிறேன். හැම කෙනා දන්න පදයක්. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வார்த்தை தான். අටපාඩම් පදයක්. இது ஒரு மனப்பாட வசனம். ගලාතේ 2:20. கலாத்தியர் 2:20. මම ක්‍රිස්තුස් වහන්සේ සමග කුරුසේ අනගසනු ලැබ සිටිමි. යේසුස් වහන්සේ පිළිගත්තම මම මාව කුරුසිපත් කළා. நான் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுதே நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். යේසුනි ඔබ දෙවියන් වහන්සේ ඔබ පිළිගන්නවා කිව්වම මම එදා මැරිලා ඉවරයි. இயேசுவே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்ன அதே நிமிஷத்திலே நான் மரித்து விட்டேன். මම කියන්නේ ශරීර නොවේ මගේ ආත්මය මැරිලා ඉවරයි. நான் என்பது என் சரீரம் அல்ல, அது ஒரு ஆவி. நான் மரித்து விட்டேன். එසේ වෙනුමත් මම ජීවත් වෙමි. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். හැබැයි දැන් මම ජීවත් වෙනවා. ஆனால் இப்பொழுது நான் මම வாழ்கிறேன். මැරුණා කියන හැබැයි ජීවත් වෙනවා. நான் மரித்தேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் வாழ்கிறேன். නමුත් තවත් මානව ஆனால் இனி நான் அல்ல. මම නොවේ. நான் அல்ல. ඔබ හිතනවා මම කියලා මම නොවේ. நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் என்று. நான் அல்ல. යේසුස් වහන්සේ මා තුළ ජීවත් වෙනවා. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். එහෙනම් දැන් ජීවත් වෙන්නේ මම නොවේ. ஆனால் இப்பொழுது வாழ்வது நான் அல்ல. මම නොවේ. நான் அல்ல. එහෙනම් කවුද මෙයා? அப்படி என்றால் இவர் யார்? මෙයා කවුද? இவர் யார்? මම නැති කරන්න පුළුවන්ද? என்ன அழிக்க முடியுமா? මම ජීවත් වෙනවා. நான் හැබැයි வாழ்கிறேன். මේක මම නොවේ. ஆனால் இது நான் அல்ல. මේක යේසුස් වහන්සේ. இது இயேசு. එහෙනම් මේ ජීවිතය அப்படி என்றால் இந்த வாழ்க்கை සාමාන්‍ය ජීවිතයක් වෙන්නේ නැහැ. சாதாரண வாழ்க்கையா මේක இருக்காது. දුප්පත් ජීවිතයක් වෙන්න බෑ. இது ஏழையான வாழ்க்கையா இருக்க මම முடியாது. තමයි ජීවත් වෙන්නේ. நான் அல்ல வாழ்வது. හැබැයි මම නොවේ. ஆனால் நான் அல்ல. ක්‍රිස්තුස් ජීවත් වෙනවා. கிறிஸ்துவே මේක வாழ்கிறார். පෝසත් ජීවිතයක් වෙයි. இது ஐஸ்வர்யமான வாழ்க்கையா ඔබ இருக்கும். ජීවත් වෙන්න. நீங்கள் வாழுங்கள். අර මෙතනින් යන මොහොතේ இன்று இங்கிருந்து போகும் பொழுது මම ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිතය ජීවත් වෙනවා කියලා. நான் கிறிஸ்துடைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று. නමුත් තව මානව ஆனால் இனி நான் அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුළ ජීවත් වෙනසේක. கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். තවද මා දැන් මාම්සේ ජීවත් වෙන ජීවිතය මට ප්‍රේම කළා වූ මා උදෙසා තමන්ම පාවා දුන්නා වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ලෙන් ජීවත් වෙමි. நான் இப்பொழுது மாமிசத்திலே பிழைத்திருக்கிறதோ ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். මම දැන් ජීවත් වෙනවා. இப்பொழுது நான் வாழ்கிறேன். ඒක යේසුස් වහන්සේගෙන් ජීවිතයක්. என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. නමුත් මේ ජීවිතේ මම මගේ නොවේ. ஆனால் இந்த வாழ்கிற வாழ்க்கை මේක எனக்குரியதல்ல. යේසුස්ගේ ජීවිතය. இது இயேசு கிறிஸ்துவின் මේ வாழ்க்கை. ජීවිතේ පරාජය මිට පස්සේ නෑ. இந்த வாழ்க்கைக்குள்ளே தோல்வியின் இல்லை. මේ ජීවිතය දවසෙන් දවස ඉදිරියට යන ජීවිතයක්. இந்த வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகிற வாழ்க்கை. ඉදිරියට විශ්වාස කරනවද? எத்தனை பேர் අද விசுவாசம்? ඉඳලා ඉස්සරහට විතරයි. இன்று முதல் முன்னோக்கி மாத்திரமே. කවදාවත් මා පස්සට යන්නේ නෑ. ஒரு நாள் பின்னோக்கி வர මේක மாட்டேன். තමයි ක්‍රිස්තියන් ලයිෆ් එකේ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. මේ ජීවිත වැටෙන්නේ නෑ. இந்த வாழ்க்கை விழாது. මේක හැම දවසම උඩට යනවා ජීවිතයක්. இதுக்கு நாளுக்கு நாள் மேல் நோக்கி செல்கிற வாழ்க்கை. දෙවියන් වහන්සේ ජීවිත ඔබට දෙන්න යනවා. தேவன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මා நாமத்தில் ප්‍රකාශ කරනවා. நான் ඒ அறிக்கையிடுகிறேன். ආශිර්වාද ජීවිතය. இது ඒ ஆசீர்வாத සඵලත්ව ජීවිතය. இந்த ஆசீர்வாதமான ඔබ ලබා ගන්න. வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ලබා ගන්න. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ආශිර්වාද நான் ஆசீர்வதிக்கிறேன். පුදුම දේවල් ඔබ ලබා ගන්න. ඔබගේ දෑ දෙක මැද්දේ දේව බලයක්, දේව අනුග්‍රහයක් ලැබේ. යේසුස්ගේ නාමයෙන්
මේ ඉන්න හැම කෙනා දිව්‍ය සුවය ලබා ගන්න. ඔබ සුව වෙන්න. ඔබ සුව වෙන්න. යේසුස්ගේ නාමයෙන් සුව වෙන්න. ලෙඩවල් ඉවත් වී නිරෝගී භාවය ලබා ගන්න. යක්ෂ ආත්ම වලින් නිදහස් වෙන්න. කොටි වින්න මන්ත්‍ර බලවේග වලින් නිදහස ලබා ගන්න. උසස් සිතවිල්ල ලබා ගන්න. ආර්ථික ප්‍රශ්න, ණය ප්‍රශ්න, මුදල් ගැටලු වලින් ඔබ නිදහස් වෙන්න. මුදල් ආශිර්වාදය ඔබ ලබා ගන්න. දුප්පත්කම ඉවත් වේවා. පෝසත් ජීවිතය උදෙසා මම ඔබ ඉදිරියට තල්ලු කරනවා. පෝසත්කම ලබා ගන්න. මේ මාසය ඔබ හැම කෙනාට ආශිර්වාද මාසයක්. විකුණන්න බැරි දේවල් විකිණේ. දියුණු නැති තැන් දියුණු වෙයි. අසාර්ථක දේවල් අසාර්ථක වෙයි. ඔබගේ මනස සිතන යාපා දේවල් ඔබට සිදු වෙයි. යේසුස්ගේ නාමයෙන් මේ ස්ථානයෙන් ඔබ පිටත් වී යන මොහොතේ ஆசீர்வாதம் என பின்னே ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நீங்கள் வெற்றியோடு சுகமாய் ஆசீர்வாதமாய் செல்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අද සදාකාලට ඔබ සමග පැවැත්වේවා.